Hey guys, this is Vasantvi. இந்த வீடியோவில் நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன? இப்போ ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூக்கு இமீடியட்டாக +1 ஆட் பண்ணுறது தான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ப்ளஸ் இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒரு வேல்யூக்கு +1 ஆட் பண்ணணும்னா நான் அடிஷன்லேயே பண்ணிடுவேனே, அதுக்கு எதுக்கு ஒரு ஸ்பெஷலான இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு? ஃபார் லூப்பில் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, அதனால இதை இப்போவே கற்றுக்கோங்க. ஸோ அதுதான் நான் தனியாக வீடியோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 2 இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட், இன்னொன்று வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா ஒன்றுமே இல்லை, ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ++ போட்டால் அது ப்ரீ இன்க்ரிமெண்ட், ஒரு வேரியபிளுக்கு பின்னாடி ++ போட்டால் அது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்லேயும் +1 தான் ஆட் ஆகும், போஸ்ட் இன்க்ரிமெண்ட்லேயும் +1 தான் ஆட் ஆகும். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்புறம் எதுக்கு 2 டைப், ரெண்டுமே ஒன்று தானே பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூஸ் கேஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது இப்போதைக்கு வேணாம், இப்போதைக்கு நான் இதை மட்டும் வச்சுக்கிறேன். நான் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி sum equal to c plus 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 a அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் system.out.println இந்த சம்மை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதையே காப்பி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் லேசியாக இருக்குது அதான், ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் இந்த இடத்துல ஏன்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனில் என்னெல்லாம் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வேரியபிளை வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த 2 வேரியபிளையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆடட் வேரியபிள் சம், அதுக்கப்புறம் நம்மளோட ஏ, இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணி என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். கிவ் ஓகே, அண்ட் நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கனால நம்மளோட ஏவோட வேல்யூ வந்து 5ல இருந்து +1 6ன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த டோட்டல் வேரியபிளோட வேல்யூ வந்து இப்போ 6, அண்ட் இந்த சிக்கு ஆல்ரெடி வேல்யூ 6. ஸோ 6 + 6 12, அந்த 12 தான் வந்து இங்கே வந்திருக்கு. அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டனால இப்போ வந்து 5 + 1 6ன்னு ஆயிடுச்சு ஏ, அதனால நம்ம அகைன் பிரிண்ட் பண்ணும்போது அது 6ன்னு பிரிண்ட் ஆகுது. அதுதான் இங்கே நடக்குது, இதுதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இதை கொஞ்சம் மேலே தூக்கிடலாம், அண்ட் இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏவை வந்து பின்னு மாற்றிக்கிறேன், B++, சம்மை வந்து ரிசல்ட்டுன்னு மாற்றிக்கிறேன், ரிசல்ட். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், பியை வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சியையும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண பியையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆடட் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பீன்ற எலமெண்ட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம் என்ன ஆகுதுன்னு. கியூ ஓகே, அண்ட் நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பியோட வேல்யூவும் 5 தான், ஏவோட வேல்யூவும் 5 தான், ரெண்டுத்துக்குமே +1 ஆட் ஆகுது. ஸோ நம்ம ஒரே எக்ஸ்பிரஷன் பண்ணுறனால இந்த இடத்துலையும் 12 தான் வந்திருக்கணும், ஆனால் 11 வந்திருக்கு. அது ஏன்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி வந்து 6 கரெக்டா, ஸோ பி வந்து 5ன்னு இருக்குது, நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ பி வந்து 6ன்னு மாறி இருக்கும். 6 + 6 12 தான் வரணும். ஆனால் நம்ம போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து 5லேருந்து 6ன்னு மாறினாலும் இந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து 5 தான். ஸோ நம்ம இங்கே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறனால B++ 6ன்னு மாறிடும், பட் இந்த இடத்துல வந்து அது 5ன்னு தான் எடுத்துப்பாங்க. ஸோ 6 + 5 11, அண்ட் வந்து நம்ம வேல்யூ வந்து 5லேருந்து 6ஆக மாறிட்டனால இந்த இடத்துல வந்து 6ன்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபைனலாக ஒரு தடவை சொல்லிடுறேன், 2 டைப் ஆஃப் இன்க்ரிமெண்ட் இருக்குது, ப்ரீ இன்க்ரிமெண்ட், இன்னொன்று வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா ++ஐ ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி போடணும், போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா ++ஐ வந்து வேரியபிளுக்கு பின்னாடி போடணும். அண்ட் இந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் ஒரு ஒர்க்கில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னா, ஒரு எக்ஸ்பிரஷனில் நீங்கள் ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணும்போது
இந்த இடத்துலயே வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ 5ன்னு இருக்கிறது இந்த இடத்துலயே 6ன்னு சேஞ்ச் ஆகி 6 + 6 12 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது சம்ம நம்ம யூஸ் பண்ணும்போது. ஆனா போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ல இந்த இடத்துல என்னதான் வேல்யூ 5ல இருந்து 6ன்னு சேஞ்ச் ஆனாலும் இந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் அது 5 தான். ஸோ 6 + 5 11ன்னு பிரிண்ட் ஆகுது. அண்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆனது நம்ம தனியா பியை பிரிண்ட் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா இந்த எக்ஸ்பிரஷன்லயே சேஞ்ச் இருக்கும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து சேஞ்ச் இருக்காது. அதுக்கப்புறம் தனியா யூஸ் பண்ணும்போது அந்த சேஞ்ச் இருக்கும். ஸோ இதுதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா நம்ம பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ண மாதிரி மைனஸ் மைனஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணும்போது என்னாச்சு? +1 ஆட் ஆச்சு. ஸோ மைனஸ் மைனஸ் யூஸ் பண்ணும்போது -1 அதாவது சப்ட்ராக்ட் ஆகும். -1 அப்படின்னு சப்ட்ராக்ட் ஆகும். அதுக்கும் 2 டைப் இருக்கு. ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட்டுக்கு பண்ண மாதிரி தான் அதுக்கும் எல்லாமே அப்படியே சேம். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் சேம். என்ன? இன்க்ரிமெண்ட்ல ஆட் ஆகும், டிக்ரிமெண்ட்ல சப்ட்ராக்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட்ல பிளஸ் பிளஸ் சிம்பிள், டிக்ரிமெண்ட்ல மைனஸ் மைனஸ் சிம்பிள். இதுதான் இந்த இன்க்ரிமெண்ட்டுக்கும் டிக்ரிமெண்ட்டுக்கும் இருக்க ஒரே டிஃபரன்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப சேம் அப்படின்றனால டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை நீங்க தான் பண்ண போறீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி போடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.